ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் இதில் வந்து ஒரு கருங்குவளை செடி வச்சுருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னமோ தெரில, நல்லா வந்ததுங்க. திடீர்னு பார்த்தா பட்டு போயிடுச்சு. சரி, பட்டு போனாலும் அதில் உள்ள விதைகள் விழுந்து திருப்பியும் முளைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லாவே பட்டுட்டாங்க. அதில் இன்னொரு செடி வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த இலையும் இந்த இலையும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, அதோட இலைகள் அதோட செடி தானே. ஆனால் அது வந்து ஒரு ஜானுக்கு மேலே வளராது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பூ வந்திருக்குங்க. பார்த்தா கருங்குவளை பூ கிடையாது, வேறு செடியோட பூக்கள். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, இலைகளையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்தேன். அது என்னமோ கங்கா துளசி அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிலங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் வந்து அனுபவஸ்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த செடி வளர்த்துருந்துருக்கலாம் யாராவது. ஸோ இதை பார்த்துட்டு இலைகளையும் பார்த்துக்கோங்க. பூக்கள் வந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கேட்கணுன்னு வெயிட் பண்ணேன். நான் வந்து கருங்குவளை தான் நினச்சேன். பார்த்தா பூக்கள் வந்தப்புறம் தான் வேறு மாதிரி இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல. நல்ல மனம்லாம் நல்லா இருக்குது. என்ன செடின்னு தெரியல. இப்போதைக்கு நான் எதுவும் விதை போடலை. முன்னாடி தான், ரொம்ப போன வருஷத்தில் தான் நான் வந்து மீண்டு துளசி வச்சுருந்தேன், ஸ்வீட் துளசி எல்லாமே வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் பட்டு போயிடுச்சு வெயில் காலத்தில். இப்போ திடீர்னு அந்த இதுக்குள்ளே வளர்ந்து வருது துளசியா, எனக்கு தெரிலங்க. அது என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மின்ட்டு துளசியும் அந்த சீனி துளசியும் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவே வளராமல் வெயிலில் வச்சு நறுங்கிக்கிட்டே இருந்த ஆள் இப்போ தன்னால் இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்து நிற்கிது. என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அது என்னன்னு சொல்லி உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஓகே, பாய்.